எங்கெல்லாம் செவ்வாய் வந்து இப்படி இருக்கோ இம்பார்ட்டன்ஸ் பெறுதோ அங்கெல்லாம் அவங்களுக்குலாம் அவங்க கடன் வாங்கக்கூடாது, இல்லை கடன் கொடுக்கக்கூடாது. கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை கொடுக்க முடியாது. கையில் காசு இருந்தாலும் கொடுக்க முடியாது. திரும்ப திரும்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். கடன் கொடுக்குறப்போ வந்தாலும் ஓகே, வரலைனாலும் டபுள் ஓகே. அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க கடன் கொடுக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் வராது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும் நம்ம. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் யார்ட்டையும் போய் எக்ஸ்டர்னலாக கன்சல்ட் பண்ண தேவையில்ல. உங்களோட பேட்டர்ன், உங்கள் லைஃப் உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும். ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. என்னென்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில், எப்போல்லாம் எனக்கு க்ரோத் இருக்குது, எப்போல்லாம் வந்து பிஸ்னஸ் நல்லா போகுது, இல்லை எப்போல்லாம் என்கிட்ட பணம் சேருது அப்படிங்கிறத உட்காந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, இந்த பேட்டர்ன் எல்லார் லைஃப்லையும் பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டாவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் பழனி மலைக்கு தான் போகணும். அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா பெட்டரு. ஸோ நான் இப்போ சொல்கிற விஷயத்த மேபி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடிமரம் இருக்க முருகன் கோயிலில் போயிட்டு செவ்வரளி பூவால் அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கிளைம் பண்ணணும் முருகன்கிட்ட.